சமயக்கட்டுல ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? பரவாயில்ல, அண்ணனும் முதலே சொல்லிட்டார் கரித்துணி. கரெக்டா? அவர் உள்ளதே இருக்கிறதுனால அந்த கண்டுபிடிச்சிருந்தார் கரித்துணி. கரெக்டா? இந்த கரித்துணி ஒரு காலத்துல நல்ல துணியா வீட்டுல வச்சிருந்தது தானே. இந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னா எப்படி பாருக்கும்னு கண்ணதாசன் ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த கரித்துணி வீட்டுல இருக்குல்ல, இந்த கரித்துணி இது தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுதான். கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உலகு, இது கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிச கழனி மேலே அது சிரித்த அழகி காய் வடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, பிள்ளை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கடந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குலையுமாத உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்துக் கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிற சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடுக்கிது மனம் வெந்து, கதை சொல்லுது தன்னை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி. நல்லா இருக்கிறப்ப மடிச்சு உள்ள வச்சுக்கோமா. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாண்ட போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. மேனியளவும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம். இது நான் படித்த பாடம்னு கண்ணதாசன் ஐயா முடிச்சிருக்காரு. நல்லா இருக்கப்ப மடிச்சு வச்சுப்போம். ஆனா அதனுடைய நிலை இறங்கிருச்சுன்னா கரித்துணின்னு தூக்கி போட்டுறோம்ல. நம் வாழ்க்கை கரித்துணியாக மாறாமல் என்றைக்குமே சிறக்க வேண்டும். வளர்ச்சி தந்ததும் காஞ்சிபுரம் தான், அத்திவரதற்கு குளிர்ச்சி தருவதும் காஞ்சிபுரம் தான். பேரழகிகள் பிறந்த இடம் காஞ்சிபுரம் தான். பேரழகிகள் பிறந்த இடம் காஞ்சிபுரம் தான். பேரறிஞர் பிறந்த இடமும் காஞ்சிபுரம் தான். பேரழகிகள் பிறந்த இடமும் காஞ்சிபுரம் தான். பேரறிஞர் பிறந்த இடமும் காஞ்சிபுரம் தான். காஞ்சி பட்டு நகரம். காஞ்சி பட்டு நகரம் தமிழகத்தின் தொடக்கமாக பிறக்கப்பட்டு தமிழ்தாயின் அன்பால் வளர்க்கப்பட்டு, ஆன்மீகத்தில் அடியார்களால் ஈர்க்கப்பட்டு, திறமையாளர்களின் திறமைகளால் திறக்கப்பட்டு, மூடர்களின் செயல்கள் முடக்கப்பட்டு, சங்கீதத்தின் மனம் சயனப்பட்டு, கலை சின்னமாய் கைலாசநாதர் காக்கப்பட்டு, சித்திரகுப்தனுக்கும் ஒரு கோவில் கட்டப்பட்டு, ஏடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு, அறிவின் கண் அறியப்பட்டு, அறிவாளிகளால் இந்த புத்தக திருவிழா நிரப்பப்பட்டு, புத்தகங்களால் இந்நகரம் இன்று சிறக்கப்பட்டு, என்னை இங்கு அழைக்கப்பட்டு, இங்கு மதிக்கப்பட்டு, போற்றப்பட்டு, துதிக்கப்பட்டு, பட்டு 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 காஞ்சி பட்டுக்கான நகரமான நகரம் காஞ்சி. இந்த புத்தக திருவிழாவை ஒரு நெசவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய பதிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். ஏற்பாடு கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு. யாவர் கருத்தினும் எக்கருத்தை டாங்கரினும் மூவர் எழுத்தினும் மூடர்தம் சொல்லலினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடினும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றி அச்சு வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பட கொண்டவனான், தேவர் அணையவனாம், தெய்வ நிலை கொண்டவனாம், விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் பெற்றவனாம், மக்கள் மனம் மகிழ மங்களனன் வாழ்வு கண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரிவார்னு பதிப்பாளர்கள் அத்தனை பேரையும் கண்ணதாசன் ஐயா வாழ்த்திருப்பார். அப்படியாக அத்தனை பப்ளிஷர்ஸ் அத்தனை பேருக்கும், தமிழக அரசிற்கும், பப்பாசி நிறுவனத்திற்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி வருவாய்த்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில். ஆமா, இப்ப எதுக்காகப்பா நல்ல விஷயங்களை கேட்கணும்னா, நல்ல விஷயங்களை ஏன் கேட்கணும்? இப்படியான ஒரு புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு பேச்சாளர்களையும் ஏப்பா அழைத்து பேச வைக்கிறாங்க. வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். ஒரு பாட்டி இந்த கையை ஆடிட்டே இருந்துச்சு. ஒரு பாட்டி
நம்ம பயில இருக்காங்க தெரியுமா? நீங்க இப்ப காஞ்சிபுரத்தை பத்தி சொன்ன உடனே கை தட்டினீங்கல்ல, கரெக்டா? நான்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த நிகழ்ச்சியில இல்லைன்னா வீட்டுல சார் வீட்டுல என் பையன் உட்காந்துருப்பான். நான் சும்மா எதையாவது ஒரு பேசுவான் அவங்ககிட்ட. எங்க ஊர் மதுரை. அவன்கிட்ட சொன்னேன், அவன் மெட்ராஸ்ல பிறந்தது. என் பையன் சொன்னேன், மதுரை எப்படிப்பட்ட ஊர்? இப்ப காஞ்சிபுரத்தை பாராட்டோம்ல, எங்க ஊரை பெருமையை சொல்றது எனக்கு ஒருத்தர் வேணும் இல்ல. என் பையன் சொன்னேன், மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமாடா? பாண்டிய குதிரை குளம்படியும் உள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் அது தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதவ வெள்ளடியும் மயங்கி ஒழுங்கி மாதவரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவனை பொண்ணை திருட வந்தவனை ஊர் பொசுக்கி போக வந்தவனை தாயாய் மாற்றும் தூய் மதுரை அவர்கள் சேயாய் வணங்கும் தாய் மதுரை. அவன் இப்படியே பார்க்க மதுரை நல்ல ஊர், அவ்வளவுதானே. ஏன் இழுக்கிற? சாட்டா முடிப்பான். இந்த 2K கிட்ஸ் கிட்ட இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்து விட முடியும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட Gen Z தலைமுறை, கரெக்டாடா? நான் அப்படியே குறைச்சு பார்க்கிறேன். வந்ததுல இருந்து இது வரைக்கும் 10 பாட்டை ஒப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படி அழகாக அடுத்த தலைமுறையும் அழைத்து கொண்டு வந்து, ஏன்பா இந்த நல்ல விஷயங்களை கேட்கணும்னா, ஒரு பாட்டி இப்படியே கையை ஆச்சுட்டே இருந்தாங்க, கையை ஆகிட்டே இருந்தாங்க. பேர போனா, பாட்டி என்ன பண்ற? ஊசியில நூல் கோக்குறேன்டா அப்படின்னு. பாட்டி ஊசியில நூல் கோக்கு அமைஞ்சிருந்தா வந்து 1 மணி நேரம் ஆனாலும் கோக்க மாட்டேன். பாட்டி ஏன்டா? ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுமையில வாராட்டிட்டு இருக்க பாட்டி. அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கத்துக்கிட்டு போனாங்க. ஆமா, இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? நல்ல விஷயம் வரும்போது அங்க ஒருத்தர் கட்டிட்டாருன்னா அங்க போயிடுறோம், கரெக்டா? இந்த கவன சிதறல்களை தடுப்பதற்காகத்தான் புத்தக திருவிழா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது பிக் பாஸ் வந்துருக்கு, நம்ம அப்படியே அங்கு போயிடுறோம் இல்ல. அதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் ஒரு மனிதனுடைய அருமையான ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க, புத்தனின் அகம் புத்தகம் அப்படின்னு. இது இந்த தலைப்பு உடனே நம்ம எப்படி அணுகிடக்கூடாதுன்னா, எதுகை மோனையா வருது அதனால இது அப்படி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புத்தர். அரச மரம் மட்டும்தான் போதி மரம், அரச மரம் மட்டும்தான் போதி மரம். நீங்கள் புத்தனாக இருந்தால் எல்லா மரமும் போதி மரம். உங்கள் கைகளில் ஒரு புத்தகம் இருந்தால், நம்ம கையில ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மரம் நீங்க உட்காந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க, நமக்குள்ள ஒரு ஞானம் வரும். சார், புத்தர் மரண படுக்கையில இருக்காரு, நாய்க்குடை காலான சாப்பிடுறாரு, விஷக்காலான சாப்பிடுறாரு, மரண தருவாயில இருக்காரு. பக்கத்துல இருந்த சீடர் ஆனந்தர்னு, புத்தரினுடைய பிரதான சீடர் ஆனந்தர், அழுத அப்படி அழுத. புத்தர் கேட்கிறாரு, ஆனந்தா, என்னோடு 30 வருடம் பயணித்தாயே ஆனந்தா, புத்தனுக்கு மரணம் இல்லை என்பது உனக்கு தெரிய வேண்டாமா? படித்தவனுக்கு மரணம் இல்லை என்று தெரிய வேண்டாமா? ஞானம் அடைந்தவனுக்கு மரணம் இல்லை என்றது தெரிய வேண்டாமா? என்னோட 30 வருடம் இருந்தே ஆனந்தா, நான் இறக்க போகிறேன்னு நினைச்சு அழுகையான். ஆனந்தர் சொன்னாரு, சாமி, உனக்காக நான் அழுகல, உனக்காக நான் அழுகல, எனக்காக நான் அழுகிறேன், எனக்காக நான் அழுகிறேன். இப்ப புத்தருக்கு வியப்பா இருந்தது, இதுக்கு உனக்காக அழுகிறேன்னு கேட்டாரு. இல்ல, நான் உங்களோடு இத்தனை வருடம் இருந்தவரையே எனக்கு ஞானம் கை கூடல, எனக்கு ஞானம் இன்னும் கை கூடல, உங்களையும் நான் இழந்த பின்பு எனக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்னு நினைத்தேன், அதனால் எனக்கு அழுகை வந்ததுன்னு ஆனந்தர் அலற. அப்ப புத்தர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை, வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை, புத்தர் சொன்ன வார்த்தை, உனக்கு உனக்கு நீயே ஒளியாவாய்னர். அப்போ தீபோ பவர், நமக்கு நாம் தான் ஒளியாக முடியும். நமக்கு யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கை பிடிச்சுதான் தூக்கி விடலாம் மாட்டாங்க. நம்மை நாம் தான் செதுக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு நாம் தான் ஒளியாக இருக்க முடியும். உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்பா, நீ நல்லா ஆயிடுங்க, உன் உடம்பு சரியாயிடும், உனக்கு நீயே உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே வாங்க. என் உடம்பு தேறிடுச்சு, எனக்கு ஒண்ணும் இல்லை, சொல்லி பாருங்க, உடம்பு குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த ஆஸ்பத்திரியில ஆறுதல் சொல்றதுன்னு சொந்தக்கார வருவாங்க, பாத்துட்டீங்களா? இந்த ஆரஞ்சு பழத்திலேயே அழுகின ஆரஞ்சா 3 எடுத்துப்பேன், வாழைப்பழத்துல கருகி போய் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறத 2 எடுத்து, ஹார்லிக்ஸ் டப்பா, எக்ஸ்பயர் ஆன ஹார்லிக்ஸ் டப்பா ஒண்ணு வாங்கிட்டு ஒரு கவர்ல போட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவான் ஆறுதல் சொல்றதுக்கு. நம்ம ஆளு உட்காந்து வயிற்று வலியா,
எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வயிற்று வலி வந்துச்சு, நெஞ்சு வலி வந்துச்சு 2 நாள்ல. டாக்டர் கேன்சர் இவர் பயந்துட்டாரு. கேன்சர்லாம் இல்லைங்க டாக்டர், அதெல்லாம் சொல்லல. டாக்டருக்கு என்ன தெரியும், இது கேன்சர் தான். இப்ப வயிற்று வலி வரும், அப்புறம் கேன்சர் வரும், அப்புறம் போய் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டா. போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு இவன் சொன்னா ஹார்லிக்ஸ் எடுத்து இவனே 2 வாய் போட்டு கிளம்பி வந்துருவாங்க. இப்ப நமக்கு யாருப்பா வழிகாட்டுவாங்கன்னா, நம்ம யார் வழி நடத்துவாங்கன்னா, நம்மை நாம் தான் வழி நடத்தி கொள்ள முடியும், நம்மை நாம் தான் செதுக்கிக் கொள்ள முடியும். இந்த உலகத்திற்கு எப்படி இந்த சூரியன் வெளிச்சமாக இருக்கிறதோ அப்படி நமக்கு நாம் தான் வெளிச்சமாக இருக்க முடியுன்ற காரணத்தினால புத்தனின் அகம் புத்தகம் அப்படின்ற தலைப்பை கொடுத்தோம். எப்படி புத்தனினுடைய அகம் உலகத்துக்கெல்லாம் ஒளியை கொடுக்கிறதோ அப்படி ஒவ்வொருவர் கையில இருக்கக்கூடிய புத்தகம் நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கும். இந்த வாழ்க்கைய 3ஆ பிரிச்சாங்க. வாழ்றோம்ல, இந்த வாழ்க்கைய 3ஆ பிரிச்சாங்க ஆங்கிலத்துல. லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங், 3ஆ பிரிச்சாங்க ஆங்கிலத்துல. லிவிங்னா என்ன பண்ணா வாழ்தல் அர்த்தம், சர்வைவிங்னா என்னன்னா பிழைத்தல் அர்த்தம், எக்ஸிஸ்டிங் என்னமா இருத்தல் அர்த்தம். இப்ப யாராவது இன்னைக்கு போய் கேளுங்க, எப்பா எப்படிப்பா இருக்க, என்ன சொல்லுவாங்க, ஏதோ இருக்கேங்க. இன்னும் சிலர் உங்க புண்ணியத்துல இருக்கேங்க, நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், அது நீங்க இருக்கிற நாயகரா பண்றது. ஏதோ இருக்கேங்க சலிச்சுக்குவாங்க, ஏதோ இருக்கேன். யாராவது ஒருத்தராவது நல்ல சந்தோஷமா வாழ்றேங்க, எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, மகிழ்ச்சியா இருக்கேங்க, கஷ்டம் இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க. நல்ல சந்தோஷமா வாழ்றேங்கன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்திப்பாங்க. நல்ல சந்தோஷமா இருக்கேங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம என்னப்பா பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மை பற்றி நாமளே சோகமா சொல்லிப்போம், ஏதோ இருக்கேங்க. இப்ப இருக்கிறதுக்கும் இந்த வாழ்தலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எங்க இருப்பாங்க, ஜெயில இருக்கேன்னு சொல்லுவோம், கரெக்டா? யாராவது வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி கேட்டீங்களா? சொல்ல மாட்டோம். அப்ப வீட்டுல வாழணும், ஜெயில இருப்பாங்க. இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம் தான்? இந்த ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஜெயிலுக்கு வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம். தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தால் அது சிறைச்சாலை. நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொண்டோம் என்றால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living. நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொண்டால் நாம் வாழ்கிறோம். நாம் பிறரால் கட்டுப்படுத்தப்பட்டோமேயானால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். நம் வாழ்க்கையை வாழக்கூடிய யுக்தியை, நமக்குள் இருக்கக்கூடிய உள் ஒளியை கொடுக்கக்கூடிய யுக்தியை புத்தகங்களால் மட்டுமே தர முடியும் என்ற காரணத்தினால் புத்தகம் புத்தனின் அகமாக இருக்கிறது. புத்தனின் அகம். புத்தனை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவனுக்கு ஒருத்தர் கையாட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி பெரிய அரசியல் தலைவர் வருவான், தம்பி எவன் பேசினா நமக்கு என்ன, அவனுக்கு தேவை டெல்லி அம்மா, கரெக்டா? சந்தோஷம் அது இல்லையா? அவனுடைய சோகம் வேற. அன்னை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்க, நீ வேற கண்ணதாசன்ற புத்தர்ன்ற. ஆனாலும் பரவாயில்லையா, கேட்கிறாங்க, கைதட்ட அவனுக்காக கேட்கிறாங்க. தலைமுறை ஏதோ 10 வாரத்துல 1 வாரத்தை போய் சேர்ந்துடாதா சார்? ஒரு உள் ஒளி ஏப்பா வேணும்னாங்க. எப்பா இந்த ஃபேன் அமர்த்திருந்த நல்லா இருப்பீங்க, பரவாயில்ல. ஏன்னா இந்த பேப்பர் பறந்துச்சுன்னா சின்ன வயசுல இருந்து பிட்டு பழக்கம். அவங்க சொல்றாங்க, இந்த கைதட்டெல்லாம் ஏன் தெரியுமா வருது? என் இனம பாட்டீங்கன்றது தானே இந்த கைதட்டல் வருது. ஆமாவா? ஒருத்தர் பரீட்சையில உட்காந்து எழுதிட்டே இருக்கான், பிட்டு அடிச்சிருக்கான். சூப்பர்வைசர் வந்திருக்காரு, என்னடா இது அப்படின்னாரு. நீங்க யாரு அப்படின்னு கேட்டான். மேற்பார்வையாளர். மேற்பார்வையாளர்னா மேல பாரு, ஏன் பாக்குற? கைதட்டி சிரிக்கிறாங்க. புத்தனை பத்தி பேசுற போல சிரிக்கிறேன். ஆனா பரவாயில்ல, அப்படியாவது ஒரு சிரிச்சு குடிக்கிற சமையெல்லாம் பாக்குறது சந்தோஷம் சார். ஏன்னா எங்களுக்கு சிரிக்கிற சமையல்லாம் நாங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சன் டிவில இந்த நாள் இணையலான்னு ஒரு ஷூட் நடக்கும். கிரீன் மேட் ஸ்டுடியோன்னு ஒன்று பாத்துட்டீங்களா? அங்கதான் நடக்கும் ஷூட், கிரீன் மேட் ஸ்டுடியோல. அந்த பச்சை கலர்ல ஒரு ஸ்கிரீன் போட்டுருவாங்க. இப்படி ஒரு 1 கோடி பேர் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நாங்க பேசணும். இப்ப கேமராமேன் அன்னை சிரிச்சாருன்னா அது நல்ல ஜோக்குன்னு அர்த்தம், நல்ல விஷயம். அவர் முறைச்சு பார்த்தாருன்னா பேச்சு நல்லா இல்லைன்னு அர்த்தம். நான் சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடிக்கிறேன் 1 மணி நேரம், அவர் முறைச்சு பாக்குறாரு. நான் போய் கேட்டேன், எப்பா நீ சிரிச்சதான் நல்ல ஜோக்கு, நீ கை தட்டினதான் நல்ல விஷயம், நீயும் கை தட்டி முறைச்சு பார்த்தேன்னா நான் என்ன நினைக்கிறது? அவன் கிட்டக்க வந்து யா பத்தாயே
அப்பா ஹிந்திக்காரர். நாங்க அசர மாட்டோமே, நாங்க அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்படி எதுக்காகப்பா உள்மொழி வேணும்னா, எதுக்காகப்பா நம்ம வாழணும்னு கேட்டாங்க. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்தாரா, சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்கள் வாழ்ந்தாரா, காமராஜர் ஐயா வாழ்ந்தாரா, மிகப்பெரிய தலைவர்கள் புலவர் கீரன் ஐயா வாழ்ந்தாரா, எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வாழ்ந்தாங்க. அதே காலகட்டத்துல நம்ம தாத்தா இருந்தாரா, நம்ம தாத்தாவுடைய அப்பா இருந்தாரா, எத்தனையோ மனிதர்கள் வீட்டில் வெறும் படமாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு வாழ்க்கையின் பாடமாக இருக்கிறார்கள். நாம் படமாக இருக்க வேண்டுமா, அல்லது நமக்கு ஒரு கால் நுழைத்து நாம் மற்றவர்களுக்கு பாடமாக மாற வேண்டுமா என்கிற ஒரு முடிவை புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு தருகிறது. நம் கைகளில் ஒரு புத்தகம் வரும்போது நமக்கு கால்கள் நுழைக்கிறது. நாம் படமாகக்கூடிய மனிதர்களை, சாதாரண படமாகக்கூடிய மனிதர்களை பாடமாக மாற்றுவது இந்த புத்தகம் தான். தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நீங்க 80 வயசு வரைக்கும் எழுதிட்டு இருந்தாரு. தாகூர் 80 வயசு வரைக்கும் எழுதினார். தாகூர்கிட்ட கேட்டாங்க, 80 வயசுல உட்காந்து எழுதுறீங்களே, ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? தாகூருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் துருப்பிடித்து சாவதை விட தேய்ந்து 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 சாவது சிறப்புன்னார். இந்த வீட்டுல சமயக்கட்டுல ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? பரவாயில்ல, அண்ணன் முதலே சொல்லிட்டார் கரித்துணி. கரெக்டா? அவர் உள்ளதே இருக்கிறதுனால அந்த கண்டுபிடிச்சிருக்கார் கரித்துணி. கரெக்டா? இந்த கரித்துணி ஒரு காலத்துல நல்ல துணியா வீட்டுல வச்சிருந்தது தானே. இந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னா எப்படி பாருன்னு கண்ணதாசன் ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்கார். இந்த கரித்துணி வீட்டுல இருக்குல்ல, இந்த கரித்துணி இது தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுதான். கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உணவு, இரு கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்து என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகி காய்வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்து எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, பிள்ளை நோக்கி பயணம் போச்சு, அதை பிரித்து எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கடந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்துக் கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிற சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடுக்கிது மனம் வெந்து, கதை சொல்றது தன்னை நொந்து. என்னப்பா கதை சொல்றதுன்னு கேட்டாங்க. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி. நல்லா இருக்கிறப்ப மடிச்சு உள்ள வச்சுக்கோமா. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. மேனியளவும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம். இது நான் படித்த பாடம்னு கண்ணதாசன் ஐயா முடிச்சிருக்காரு. நல்லா இருக்கப்ப மடிச்சு வச்சுப்போம். ஆனா அதனுடைய நிலை இறங்கிருச்சுன்னா தூக்கி கரித்துணின்னு தூக்கி போட்டுறோம்ல. நம் வாழ்க்கை கரித்துணியாக மாறாமல் என்றைக்குமே சிறக்க வேண்டும் என்றால், என்றைக்கும் நம் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரே கருவி இந்த புத்தகம்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த புத்தக திருவிழாவை இத்தனை தூரம் ஒரு சிறப்பா நடத்திட்டே இருக்காங்க. நீ தண்ணி குடிப்பா, பேசுறது நான் தானே. அது பிளாஸ்டிக்ல வெந்நீர் எடுத்துட்டு வந்து இந்த மைக் இவ்வளவு எக்கோ அடிச்சு இவ்வளவு பெருசா கத்தி சண்டத்து ஒரு கவிதையை சொல்லி, அந்த கவிதையை கேட்டு உனக்கு தாகம் வந்திருக்கு பாத்தியா, இன்னும் 2 வாய் குடிச்சுக்க. தண்ணி குடிக்கிறவங்களை பார்த்து எனக்கு தாகம் தீர்ந்து கவிதை தாகத்துல வந்திருக்கு நினைச்சேன். ஜூஸோட வந்திருக்கு. பரவாயில்ல. இந்த அவதார் படத்துல ஒரு டிராகன் இருக்கும்ல, பாத்துருக்கீங்களா அந்த படம்? அவதார் படம் ஒரு டிராகன் இருக்கும். அவங்க முடி பார்த்தா இவ்வளவு புருஷன் இருக்குங்க. நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆச்சரியம். எப்படா ஆம்பளை பிள்ளைகளுக்கு முன்னாடி அவரு வளர்ந்துருக்கா, நீங்க தான் அவதாரியா காட்சி வளர்த்தீங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டுக்காரு. பரவாயில்ல. இந்த அவதார படத்துல ஒரு இந்த இது இருக்கும்ல, முடி இருக்கும்ல, அந்த முடியை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய வீரனை செலக்ட் பண்ணணும்னா அந்த வீரன் ஒரு மலை மேல ஏறி அவனுக்கான ஒரு டிராகனை தேர்ந்தெடுக்கணும். இந்த காட்சி பார்த்துட்டீங்களா? அப்ப இந்த முடியை எடுத்துட்டு போய் அந்த டிராகனோட சேர்த்து சைலூன்னு ஒண்ணு பண்ணுவாங்க.
சைடு அப்படி பண்ணிட்டாக்க ரெண்டு அட்டாச் ஆயிடும். அந்த மிருகத்தை இவன் பழக்கப்படுத்திட்டானா இவன் தான்ப்பா சிறந்த வீரன்னு இந்த சைடு என்னப்பா அர்த்தம்னா ஒரு பெரிய வீரன் என்பவன் தனக்கான டிராகனை தேர்ந்தெடுக்கணும்னு அவதார் படம் கத்து கொடுத்துச்சா, அதே போல் ஒரு சிறந்த மனிதன் என்பவன், சிறந்த வாசிப்பாளன் என்பவன், சிறந்த அறிவாளன் என்பவன் தன்னுடைய புத்தகம் என்ன, தன்னுடைய எழுத்தாளன் என்ன என்று கண்டுபிடித்து அந்த புத்தகத்தோடு ஒரு சைடு, அந்த புத்தகத்தோடு ஒரு பாண்டிங், அந்த எழுத்தாளனோடு ஒரு பாண்டிங், தனக்கான எழுத்தாளன் யார் என்று ஒருவன் கண்டுகொண்டால் அவன் மிகப்பெரிய வீரனாக வர முடியும் என்பதை இந்த புத்தக திருவிழா உங்களை ஒரு அவதாரமாக பெற்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வேட்கையோடு அமைக்கப்படும். இப்படி தள்ளி குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும்
தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் முயூவ விளக்க உரை. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள்.